மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே சில போட்டிகள் இருக்கலாம். எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் நினைத்தபடி சுலபமாக முடியாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் பிரயத்தனப்படும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த வெற்றி மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த ஒரு தினத்தில் எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும் போதும் அதை பற்றிய ஒரு திட்டத்தை சரியான முறையில் வகுத்து அதை பின்பற்றி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால் எதிர்ப்புகள் என்பது இருக்கக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது நிதானித்து செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுதும் நிதானித்து செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய சிந்தனைகள், குழந்தைகளால் சந்தோஷங்கள், எதிர்பாராத தன வரவு இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக இது அமையிறது. சில நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்னா அவேர்னஸ்ம்பாங்க ஆங்கிலத்தில், அதாவது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். சொன்ன மாதிரி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனசில் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த காரியங்களில் பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்முறைகள் ரொம்ப சிறப்பாக இருப்பதால் நல்ல ஒரு வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய மாற்றங்கள், இப்போ நான் ஒரு புது வாகனங்கள் வாங்க வேண்டும், இல்லை புதுசாக ஒரு கோர்ஸ் படிப்பு சேர போகிறேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வடிகாலாக இந்த தினம் அமையும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவு உண்டு. சில நேரங்களில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரயத்தனப்பட்டாலும் நல்ல புகழும் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அந்த பிரயாணங்களால் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய வகையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சீரிய நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்கள், சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமையும். குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேறு சில வேலைகளில் கூட சில முக்கியமான சில திருப்பங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சிறப்பான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம். அதாவது குடும்பத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் திறமையாக உங்களுடைய பேச்சினாலும் உங்கள் சாதுரியத்தாலும் அதெல்லாம் சரியாகும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அந்த பண விஷயங்கள்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களாலும் உங்கள் செயல்முறைகளாலும் நீங்கள் அதை சாதுரியமாக அதை கையாண்டு நல்ல ஒரு பதிலை பெறுவீர்கள். அதனால் உங்கள் திறமையால் நல்ல நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையாக சில விஷயங்களை கையாளும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். ரொம்ப உங்களுடைய திறமையும் உங்களுடைய தனித்தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக செயலாற்ற வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத சில செலவினங்கள் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக அமைகிறது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு செலவு குடும்பத்திற்காக செய்யக்கூடிய ஒரு செலவு. அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு எதிர்பாராத ஒரு செலவு அப்படிங்கிறதால ஓரளவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் உங்களுக்கு அமையும். ஆனால் அதை பெருசாக பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு நன்மையாகவே உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் தான் அது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து அதுவும் நீண்டகால முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது நிதானமாக செயல்பட வேண்டும். பணத்தை கையாளும் பொழுதும் ஓரளவுக்கு சிக்கனமாக இருப்பது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். எல்லாரும் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதனால் மனசில் ஒரு நிறைவை தரக்கூடிய தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். உடலில் இருக்கக்கூடிய அதாவது உடல் அளவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல மருத்துவம், அதற்கான ஒரு நல்ல திருப்பங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில பயணங்கள், சில நேரங்களில் அதாவது உடம்பு சரியில்லாமல் வயதானவர்கள் உங்களெல்லாம் உடல் நல கோளாறுனால சில செலவுகளும் சில அலைச்சல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. நண்பர்கள் ஓரளவுக்கு உதவியாக இருப்பார்கள். இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன கிளேசத்தை தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள், மனக்கிளேசங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நன்மையாக முடியும். பிரச்சனைன்னு நினைக்கிற இடத்துல கூட அது தீர்ந்து நன்மைகள் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. மனசில் நிம்மதி இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு லாபகரமான முன்னேற்றமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தடையும் தாமதங்களும் ஏற்பட்டு தான் வெற்றிகளை காண முடியும். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. சில சுபமான நல்ல திருப்பங்கள் வருவதற்கான தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் முளைக்கலாம். எதிர்பாராத விதமாக சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் கையாள வேண்டும், திட்டமிட வேண்டும், கையாள வேண்டும். ஒரு அலட்சிய போக்காக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு.
பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், நல்ல திருப்பங்கள் ஏற்படும், சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசர போக்கை கைவிட்டு நிதானித்து செயல்படலாம். சில நேரங்களில் ஒரே விஷயத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்வது போல அமையலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் நன்மை உண்டு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அபிவிருத்திகள், இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறை காண்பிக்கிறது. குறிப்பாக தொழில் செய்கிறவங்க புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறது, அந்த தொழில் விரிவாக்கத்திற்கான ஒரு வழியை தேடுவது, வங்கிகள்லேருந்து கடனுக்காக முயற்சித்து இருந்தால் அதில் வெற்றி அடைவது போன்ற நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், உயர்வை தரும், புகழை தரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. அதனால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசில் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படலாம், அதனால் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருக்கிற சில பேர் உங்களை கை கொடுக்காமல் போய்விடலாம். அதனால் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் தன் கையே தனக்குதவி என்பது போல உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்த இந்த தனம் வந்து சேரும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். ஆனால் அந்த மாற்றங்கள் சற்று எதிர்பாராத புதுமையானதாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாற்றங்கள் ஆனால் சுவையானதாகவும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையிலும் இருந்தாலும் அது எதிர்பாராத சில மாற்றங்களாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்பவும் ரசிக்கத்தக்க முக்கியமான ஒரு தினமாக இது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையின் போக்கையே திருப்பி அமைக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.